அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம். இதனுடைய பொருள் அலிஃப் லாம் மீம். இந்த எழுத்துக்களை இறைவன் படைத்தான். இந்த எழுத்து குறியீடுகளுக்குரிய ஒலி குறிப்புகளை இறைவனே தந்தான். இந்த ஒலி குறிப்புகளெல்லாம் சேர்ந்தால் வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்தால் மொழி. அந்த மொழியிலிருந்து தான் ஆகப்பெரிய இந்த குரானை, இறைவனிடத்திலிருந்து இறக்கப்பட்ட நேர் வழிகாட்டுதலை, இதன்படி நடந்தால் உயர்ந்த சொர்க்கம் என்ற வழிகாட்டுதலை நாம் அடைகிறோம். வாய் பேச முடியாதவர்கள் காதால் இந்த ஒலி குறியீடுகளை கேட்டு உள்ளத்தால் அதை உரைக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். செவியாலும் கேட்க முடியாமல் வாயாலும் பேச முடியாதவர்கள் சைகைகளால் இந்த ஒலியை உணர்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து சிந்தித்து பார்த்தால், மொழி அறிஞர்களாக இருந்து இறைவன் இல்லை என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஈ ரை வ இன் ஈ இல் லை என்ற இந்த வார்த்தைகளை ஒலி குறியீடுகளை தந்தவனே இறைவன்தான். அதை இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு வாய் பேச ஆளுமையை தந்தவனும் இறைவன்தான் என்று ஆகப்பெரிய மகத்துவத்தை இந்த ஒலி குறியீடுகளுக்குள் நான் வைத்திருக்கிறேன், அதை நான் தான் படைத்து தந்திருக்கிறேன் என்ற வல்லமையை இறைவன் இந்த ஒலி குறியீடுகளின் ஆயத்தாக தந்து நமக்கு உணர்த்தியிருக்கிறான். இதனுடைய பொருளின் ஆழம் என்ன, இந்த எழுத்துக்களுக்குரிய மகத்துவம் என்ன, இதற்குள்ளாக இறைவன் வைத்திருக்கிற மருத்துவம் என்ன என்பதை இறைவன் மட்டுமே அறிந்திருக்கிறான். ஆனால் இதில் மகத்துவம் இருக்கிறது, மருத்துவமும் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக உச்சரிக்கிற போது நம்முடைய உடல் பலவிதமான அதிர்வலைகளுக்கு உள்ளாகிறது. அது பல மருத்துவங்களை செய்கிறது என்று இன்றைக்கு பல விஞ்ஞானங்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது. இறைவன் மிகப்பெரியவன். அவனே எழுத்துக்களை தந்தான், அதற்கு ஒலிகளை அமைத்தான். அந்த ஒலி குறியீடுகளின் வழியாக மொழி என்ற மகத்துவத்தை தந்து நான் பேசவும் நீங்கள் கேட்கவும், பலர் பேசவும் நாம் கேட்கவுமாக இந்த தொடர்பலைகளை இறைவனே உருவாக்கி தந்தான். இதை நம்பக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள். இதை உணர மறுக்கிறவர்கள் இந்த இடத்திலேயே வடிகட்டப்பட்டு விடுகிறார்கள். இறைவன் பாதுகாப்பவன், அவனே அனைத்தையும் அறிந்தவன்.